நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை அலறுதே. இன்றும் தளபதி 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு 2026ல. நாங்க இறங்கி வேலை பார்ப்போம் எங்க அண்ணனுக்காண்டி. 30 வருஷமா தலையில ஏத்தி வச்சு எங்க பிராண்ட் சார் அவரு. அதனால இந்த மழைன்னு பார்க்க மாட்டோம், வெயில்னு பார்க்க மாட்டோம். தளபதியை இந்த 2026ல ஜெயிக்க வைப்போம். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்ற நிலையில் 2 லட்சம் பேர் மாநாட்டில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய விஜய் கூட்டணி குறித்து சூசகமாக பேசியிருந்தார். 2026இல் யாருடன் கூட்டணி என்பது குறித்து சஸ்பென்ஸிலேயே சஞ்சாரம் பண்ணுங்க என அவர் கருத்து தெரிவித்திருந்தார். மறுபுறம் விஜய் கட்சியின் தாக்கம் வாக்குகளை பிரிக்க உதவும் என கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவின் வாக்குகளை அவர் பிரிக்கப் போகிறார், அதிமுகவின் வாக்குகளை தான் உடைக்கப் போகிறார், சீமான் வாக்குகள் தான் டார்கெட் என பலவிதமான விவாதங்கள் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் நமது நக்கீரன் குழு களத்தில் இறங்கி ஒரு ஸ்பெஷல் சர்வே நடத்தியது. அதில் எதற்காக நாங்கள் விஜயை தாவேகாவை தேர்வு செய்தோம், இதற்கு முன்பு என்ன கட்சிகள் இருந்தோம், ஏன் அங்கிருந்து வெளியேறினோம் என பதில்களை கொடுத்துள்ளனர். இதை உற்று நோக்கினால் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்பது தெல்ல தெளிவாக புரிந்துவிடும். ஒரு தனி மனிதனுக்கு சென்ற ஒரு தரமான கூட்டம் வந்து இதுதான். யாரு வந்து போட்டிருக்கோ கோழி பிரியாணிக்கோ இல்லை ₹500 காசு கொடுத்தோ பார்த்தீங்கன்னா தாய்மார்களும் சரி, குழந்தைகளும் சரி, இளைஞர்களும் சரி, நம்ம மொட்டை வெயிலில் வந்து உச்சி வெயிலில் தளபதிக்காக காத்திருக்காங்க. மாநாடு நான் பார்த்ததை எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா. 2026 எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா ஒரு பொழுதுனைக்கு ஒரே கட்சிக்கே நம்ம போயிட்டு இருக்கிறத ஒரு மாற்றத்தை பார்க்கணும். பார்த்தா தான் மக்கள் எல்லாமே கிடைக்கும். முக்காவாசி அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, மாநாடு செம்ம லெவலாக இருக்குது சார். வெயிலும் பார்க்கவும் மழையும் பார்க்காம தளபதி ஒரு ஆளை பார்க்கறக்காண்டி இவ்வளோ போராட்டம். ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து 30 வருஷமா தலையில் ஏற்றி வச்சு எங்கள் பிராண்டு சார் அவர். அதனால் இந்த மழைன்னு பார்க்க மாட்டோம், வெயில்னு பார்க்க மாட்டோம். தளபதியை இந்த 2026ல ஜெயிக்க வைப்போம். எங்களால் முடிஞ்சது. தமிழகத்து நல்ல ஒரு ஆட்சி வளரும். சரி, போன தடவை யாருக்கு போட்டீங்க? போன ட்ரிப் டிஎம்கே போட்டோம் சார். போட்டோம். அதாவது வந்து விடியல் தர போறாரு, இருக்க விடியலையும் பிடிக்கிட்டாங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தராரு, விடியலையும் பிடிக்கிட்டாரு. எங்க அண்ணனை பார்க்க ஆர்வமா எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு 2026ல. அடிச்சு சொல்றோம். ஏன்னா மகளிர் ஃபுல்லாவே எல்லாருமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே. நாங்க இறங்கி வேலை பார்ப்போம் எங்க அண்ணனுக்காண்டி. விக்கிரவாண்டி இதுக்கு போனீங்களா மாநாடு? அங்க போல, இதான் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போன டைம் போன தடவை யாருக்கு போட்டீங்க? நோட்டாவுக்கு தான் போட்டேன். நான்லாம் போடல. வீட்டில் எல்லாரும் அப்படி யாருக்கு போடுவாங்க? வீட்டில் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெட்டலைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டைம் வந்து டிஎம்கே எப்பயுமே எங்களுக்கு ஒத்து வராது, அதனால நாங்க போட மாட்டோம். அதுக்கு பதில் இப்போ விஜய்க்கு போறீங்க. கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு போட்ட ஓட்டு இப்போ விஜய்க்கு. போன டைம் வந்து சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். அவர் வெட்டி வச்சு தான் பேசுறாரு, ஒளிஞ்சு வேற ஒண்ணுமே பண்ணல. சீமான் உங்க அண்ணனை ரொம்ப இதா பேசுறாரு. அவரு வேஸ்ட்டுங்க. அவர் அணில் குஞ்சுன்னு சொல்றாரு. அவர் வந்து இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, யார் அணில் குஞ்சுன்னு தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு. அவருக்கு போனவங்க ஃபுல்லா எல்லாமே இறங்கிட்டாங்க. நாம் தமிழர்ல இருந்து இவெல்லாம் பாதி பேர் மாறிட்டாங்க. இங்க எதுல இருந்து? நாம் தமிழர் கட்சியில இருந்து பாதி பேர் மாறிட்டாங்க. அவருக்கு சரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்த்தவங்க கூட அவர் வெட்டி பேச்சு பேசி அவராவே கெடுத்துக்கிட்டாரு நிறையா. தளபதி வந்தா எங்களுக்கு நல்லா வருவாரு, செய்வார், மக்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. முதல்ல வந்து இந்த லஞ்சம், இந்த போதைப் பொருள் இதெல்லாம் ஒழிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இது பூரா தானா சேர்ந்த கூட்டங்கள், காசு கொடுத்து வரல. அவரை பார்க்கணுங்கிறதுக்கு அவருக்கு வந்த கூட்டங்கள் தான் இது. அதனால நல்லதே செய்வாருங்கிற நம்பிக்கை. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை சீமானுக்கு தான் போட்டோம். ஏன் இந்த தடவை? ஏன்னா அவர் பேசுதே அப்படி பேசுறாரு, செயல்ல ஒண்ணும் இல்ல. பேச்சுதே வந்து சொல்றாரு, வீரமா கத்துறாரு, செயல்ல வந்து எதுவும் செய்யல. அதனால இவர் வந்து எல்லாம் அமைதியா. 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்க அண்ணனை வந்து இதா பேசினாரு, பேசத்தே செய்யறாரு, இன்னும் பேசத்தே செய்யறாரு. பேசாமலாம் இல்ல, அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வெற்றி வந்துகிட்டே இருக்கும்.
என்னக்கா மாற்றம் வேணுங்க நீ மாற்றம்னா போன தடவை எதுக்கு போட்டீங்க? எப்போதுமே அம்மா கட்சி எடுத்து நாங்கள் மாறினது இல்லை. அம்மா போயிட்டாங்க, எங்களுக்கு சிலது மாற்றம் ஆகட்டும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? சரிங்க. இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. தளபதி வசந்தான் ஜெயிக்கணும், அடிக்கணும். அதே மாதிரி ஒரு ஊரை காக்கிறதுக்குன்னு ஒரு ஐயனாரு தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு தளபதி விஜய் வரணும். போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? நான் வந்து டிஎம்கே தான் வாக்கு பண்ணேன். இப்போ இந்த போதைப் பொருள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு சட்டங்கள் அதெல்லாம் இருக்கணும் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த வட்டம் விஜய்க்கு சப்போர்ட். எப்படி இருக்கு மாநாடு? எப்படி இருக்கு மாநாடு? எப்படி இருக்குன்னு எப்படி சொல்றது? சூப்பரா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மாநாடுல எங்க ஸ்டாலின் வேற லெவல் ஆக்குனாரு. மதுரை அலறுது, எங்களோட வெற்றி இங்க தெரிஞ்சு பாருங்க. இதுலயே எங்க வெற்றி நின்னுச்சுக்கோங்க. இங்க ஒரு வந்து காசு கொடுத்து வரல, தளபதி பேசுறாங்க மட்டும் தான் வந்துருக்கு. தானா சேர்ந்த கூட்டம் சார் இது, காசுக்காக வரல, எங்க தளபதி பேசுக்காக வரல. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு போட்டீங்க? நாங்க வந்து போன வாட்டி வந்து மாத்தி தான் போட்டோம். ஆனா எங்க தளபதி அப்ப நாங்க தளபதியோட ஃபேன். ஆமா, நாங்க மக்கள் இயக்கத்துல இருந்தே இருக்கிறோம். ரசிகர் மன்றத்துல இருந்து 14 வயசுல இருந்தே நான் ரசிகர் மன்றத்துல இருக்கிறேன் சார். சீமானுக்கு வந்து எது சொன்னாலும் தலைகீழ விழுது சார். தளபதினு சொன்னா அவருக்கு தலைவலின்னு விழுவுது. அவரோட காது பிரச்சனை. எங்கள் தளபதியை வெற்றி வரணும். சீமான் அண்ணா இருக்காங்களே, அவங்க பச்சோந்தி மாதிரி. பச்சோந்தி 10 கலர் தான் மாறும், அவர் 18 கலர் மாறுவாரு. எந்த நேரத்துல எந்த மாதிரி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. நீ எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்க தளபதி தும்பின் வர டிவிக்கு தொண்டர்லாம் மொட்டை அடிச்சுக்கிறோம். அவங்க சேர்ற கூட்டம் 200 ரூபாய்க்கு கோட்டுக்கோ கோழி பிரியாணிக்கு வரும். நாங்கெல்லாம் தளபதி சென்னை கடைசியில இருந்து வந்திருக்கிறோம். நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு வந்திருக்கிறோம். காரணம் என்ன? தளபதி. ஓகே, எப்படி இருந்துச்சு மாநாடு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. இப்போ வீரபாண்டி மாநாடு போனீங்களா? விக்கிரபாண்டி மாநாடு போனீங்களா? அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து வரோம். சரி, இப்போ போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போட்டுமே. யாருக்கு போட்டீங்க? விஜய். போன தடவை விஜய். விஜய் போன தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த மக்களை பார்த்து இருங்க சொல்லட்டேன். போன தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விஜய். ஓகே ஓகே. எப்படி இருக்கு மாநாடு? எப்படி இருக்கு? திருவிழா மாதிரி இருக்குது. திருவிழா மாதிரி மாநாடு மாதிரி தெரியல, திருவிழா மாதிரி இருக்குல்ல. எல்லாரும் தளபதிக்காக தான். இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் வேற மாதிரி தான் இருக்கும். எப்போது நடக்கிற தேர்தலை விட இது வேற மாதிரி இருக்கு. போன தடவை நீங்க ஓட்டு போட்டீங்களா? போட்டோம். போன தடவை யாருக்கு போட்டீங்க? போன தடவை ஏடிஎம்க்கு போட்டோம். இந்த தடவை தளபதிக்கு போடுறீங்க. நீங்கண்ணே போன தடவை யாருக்கு போட்டீங்க? சொல்லுங்க. போன தடவை யாருக்கு போட்டீங்க? ரெட்டலைக்கு. இந்த தடவை விஜய். இனி ஒரு அடுத்து முதல்வர் வரவருக்கு வாய்ப்பு இருக்கா? 100%. சூப்பர். நீங்க சொல்லுங்க. உங்க பேருண்ணே? என் பேர் ராஜலிங்கம். நான் ஒன்றியத்தில் சத்தமா சத்தம் கரூர் மாவட்டத்தில் வந்திருக்காங்க. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? கோட்டை வந்து ஏடிஎம்கே தான் போட்டேன். இந்த தடவை விஜய்க்கு போடுறீங்க. என்ன காரணம்? ஏடிஎம்கே போட்டு விஜய்க்கு மாறுறதுக்கு என்ன காரணம்? நம்ம இருந்த கட்சி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அண்ணா வந்து ஒரு சினிமா துறையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் நம்ம மக்களுக்காக வந்து இத்தனை கொடியை விட்டுட்டு நமக்காக வந்து வந்திருக்கனால வந்து அவர் வந்து நல்லது செய்வார்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டோம். நாங்கள் அது இல்லாமல் ஒரு 10 இயர்ஸாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாரும் யாருக்கு போடுவாங்க? எல்லாம் ரெட்டலைக்கு தானே வீட்டில் போடுறது? வீட்டில் எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. இப்போ இனிமேல் வந்து டிவிக்கே தான். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நாங்க நேற்று நைட்டு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உள்ளதான் இருந்தோம். வெயில் வந்துச்சு சொல்லி திடீர்னு உங்களுக்கு பார்க்கிங் தனியாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க தொங்கிட்டு வந்தோம். அங்கேயும் ஆள் கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். விஜய் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வலாக நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. எந்த ஊர்லேருந்து வரீங்க? விருதுநகர் மாவட்டம் கரியன்ற கிராமத்துலேருந்து வரோம். என் பேர் விஜயலட்சுமி. என் பொண்ணு விஜய் மாமா பார்க்கணும் சொல்லிச்சு. அதனால நாங்கள் போன தடவை ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல?
போன தடவை டிஎம்கே ஓட்டு போட்டோம். அது இந்த தடவை ஆட்சி மாறட்டும், ஒரு தடவை பார்க்கலாம், தலைமுறையை மாற்றணும்ல. அன்றும் தளபதி இன்றும் தளபதி என்றும் தளபதி எதிலும் நின்னா பேச மாட்டேங்க. அன்றும் இன்றும் என்றும் எதிலுமே தளபதி தான். எப்படி இருந்துச்சு மாநாடு? அதை விடுமா, மாநாடு எப்படி இருந்துச்சு? தளபதி தான். போறீங்க, சிங்கத்தை பார்க்க போறோம். அழகர் வராரு, அழகரை பார்த்துட்டு போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். யாருக்கு போட்டீங்க? போன தடவை நான் வந்து நோட்டாக்கு போட்டேன். நோட்டாக்கு. இந்த தடவை தளபதி அண்ணன் வராரு. அண்ணன் விட்டா வேற யாருக்கு போறது? சூப்பர் சூப்பர். நீங்க தளபதி தளபதி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து? தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம். போன தடவை ஓட்டு போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஓட்டேன். ஆமா, நான் பேராவணி சட்டமன்ற தொகுதியில் பேரூர்கழக துணை செயலாளராக இருக்கேன். எப்படி மாநாடு எப்படி இருந்துச்சு? பார்க்க போறீங்க? எங்க இருந்து வரீங்க? மாநாடு எப்படி இருக்கு? திருச்சியில இருந்து. கட்சி ஆரம்பிச்சிருந்து இருக்கீங்களா? இங்க வரீங்க. ஓட்டு போட்டிருக்கீங்களா? யாருக்கு போட்டீங்க? வீட்டில் எல்லாருமே ஏடிஎம்கே தான். மாறியாச்சு. ஓகே, உங்கள் பேர்? சமயபுரம் நகர சார்பா. அண்ணா எங்கேருந்து வரீங்க? சமயபுரம் நகர சார்பா. திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் நகரம். எப்படி இருக்கு மாநாடு? மாநாடு சிறப்பாக இருக்குண்ணே. மாநாடுக்கு நாங்கள் நினச்சதை விட கும்பல் கொஞ்சம் கம்மி தான். போன மாநாட்டுக்கு இன்னும் நிறையா வந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு ஓட்டு இருக்கு. போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போன தடவை ஓட்டு போட்டோம். யாருக்கு போட்டீங்க? நோட்டால போட்டோம் போன வாட்டி. இந்த வாட்டி தளபதி. உண்மையை சொல்லுங்க, யாருக்கு போட்டீங்க? உண்மையதான் சொல்றேன். வீட்டில் யாருக்கு போட்டாங்க? வீட்டில் அது ஜனநாயக கடமை வந்து அது அவங்களோட பர்சனல் சொல்லலாம், அதெல்லாம் உண்மை. சரி, இப்போ மாநாடு சிறப்பாக இருக்கு. மாநாடு சிறப்பாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இருந்தாலும் நாங்கள் தளபதியை பார்க்கணும்னு தான் வந்திருக்கோம். ஓகே, தளபதி வெறியன். நாங்கள் எங்கேருந்து வர்றீங்க? முடிச்சாலை, திருப்பூன்றம் ஒன்றியம். மாநாடு எப்படி இருக்கு? மாநாடு சிறப்பாக இருக்கு. இதான் உங்களுக்கு முதல் மாடா? நீங்க ரெண்டாம் மாடு? இல்ல முதல் மாடு போயிட்டீங்களா? போனீங்களா? ரெண்டாம் மாடு. முதல் மாடு ரெண்டாவது போனோம். நாங்க ஒரு 3 வேனு 4 கார்ல போனோம் சுக்கரவாடி மாநாட்டுக்கு. இது வந்து 4 காரு 5 வேன் வந்திருக்கோம். ரெண்டாம் மாடு எங்க மதுரை மீனாட்சி பட்டணம். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? யாருக்கு போட்டோம்னு சொன்னோம்னா அங்க வந்து சொல்லக்கூடாது, சும்மா சொல்லுங்க யாருக்கு போட்டீங்க. நாங்க வந்து ஏடிபி போட்டோம். இந்த தடவை தளபதி மட்டும் டிவிகே. ஏன் ஏடிஎம்கேல இருந்து நாங்க விஜய் ரசிகர் அடிமட்ட தொண்டர்ந்து வர்றோம். தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. தளபதி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். உங்க வீடுகள்ல எல்லாரும் அனைத்து உறுப்பினருமே விஜய் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி அவங்க போட்டு போட்டோம். உங்க பேரு? என் பேர் சரவணகுமார். மாலி சரவணன். வர்த்தகணி மதுரை மாவட்டம் வர்த்தகணி தலைவர். நீங்களும் அதே? ஆமா, எல்லாம் வர்த்தகணி. வர்த்தகணி தலைவர், வர்த்தகணி துணை தலைவர் பூராமே. எங்க இருந்து வர்றீங்க? உடமலைப்பேட்டில இருந்து வரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா, ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். உங்க பேரு? கார்த்திங்க. கார்த்தி. சரி, இதுவரையும் ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேங்கண்ணா. போன தடவை போட்டிருக்கீங்களா? போன தடவை யாருக்கு போட்டீங்க? போட்டேன். நாம் தமிழ். இந்த டைம் வந்து விஜய் சாருக்கு தான் போட்டேன். விஜய்க்கு போட போறீங்க? ஏன் நாம் தமிழ்ல இருந்து விஜய்க்கு மாறுறீங்க? ஆனா அப்போ விஜய் சார் இல்ல, விஜய் சார் இருக்காரு, அதனால. விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாற்றம் கண்டிப்பா. உங்க வீட்டுல எல்லாரும் யாருக்கு போட்டாங்க? எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஏடிஎம் கேக் போட்டிருக்காங்க. இந்த டைம் நான் சொன்னங்காட்டி விஜய் சாருக்கு. விஜய் சாருக்கு போறாங்க. ஓகே ஓகே. நாமக்கல். நாமக்கல். உங்க பேரு? சரி, எப்படி மாநாடு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதான் ஓட்டு? இது முதல் ஓட்டா இல்ல மூணாவது ஓட்டு? ஏற்கனவே யாருக்கு போட்டீங்க? இந்த வாட்டி தலைவர். உங்க வீட்டில் எல்லாரும் எதுக்கு போடுவாங்க? எல்லாமே இந்த வாட்டி தலைவர். போன தடவை யாருக்கு போட்டாங்க? போன தடவை டிஎம்கேக்கு போட்டாங்க. இந்த தடவை எல்லாமே டிவிக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதியிலேருந்து வரோம். இப்போ சரத் ஆரம்பம் மணி. இப்போ மணி 12 மணி.
மாநாடு ஆரம்பிக்கிற நேரம் வந்து 4 மணி தான். ஆனால் 12 மணிக்கே மாநாடு ஃபுல் ஆயிடுச்சு. மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல, போலீஸாலே தடுக்க முடியல. கூட்டம் அதிகமாக தான் போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் போன மாநாடு போனீங்களா விக்கிரவாண்டி? போனேன். அதுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன்? அதை விட 3 மடங்கு அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. நீங்கள் வந்து இது 2வது தடவை ஓட்டு போடுறீங்களா, முதல் தடவை ஓட்டு போட்டிருக்கீங்களா? இது வரையும் 3 தடவை ஓட்டு போட்டிருக்கோம். இதுவரையும் யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேக்கு போட்டிருக்கோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ எங்களுக்கு பிடிச்ச தளபதி, நாங்கள் திரையில ரசித்த தளபதி வந்து வரணும் போது அவருக்காக இப்போ நாங்கள் களத்தில் இறங்கி நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோம். டபுள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு உத்தியோகத்தில் நம்ம வேலை செய்யும், ஒரு பெரிய கம்பெனியில், மெடிசன் கம்பெனியில். அங்கேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு பிடிச்சவர் ஒரு 3 மணி நேரம் திரையில நம்மளுக்காக கஷ்டப்பட்டு நம்மளுடைய கஷ்டங்களை துக்கங்களை அவர் நம்ம பார்க்கும்போது திரையில பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து அவர் கூட நிற்போம் எப்பவுமே. விஜய் வருவாரா? கண்டிப்பாக வருவார். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா அரசியல் கட்சியும் ஒரு மாதிரியாக இந்த மாநாட்டை ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. அங்கங்கே மக்களை வந்து திசை திருப்புறாங்க. ப்ராப்பரான வழி எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் அதை மீறியும் பாருங்க, மணி 12 ஆகுது, இன்னும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்க தவிர மாநாடு நிரம்பிடுச்சு. நாங்கள் போய் பார்த்து இப்போ தான் வரோம். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? விழுப்புரம் மாவட்டம் கோட்டை. விஜய் மாநாடு வந்து முதல் மாநாடுக்கு போயிருக்கீங்களா? போய்க்கலாம். இப்போ 2வது மாநாடுக்கு வந்திருக்கீங்க. இது மதுரையில் 2வது மாநாடு. இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கீங்களா? போட்டுக்கலாம். யாருக்கு போட்டிருக்கீங்க? நாங்கள் வந்து இது முன்னாடி ஏடிஎம்கே போட்டுருக்கோம். இப்போ வந்து தளபதி கோசம் நாங்கள் போகிறோம். தளபதிக்கு போடுறீங்க? குடும்பம் எல்லாமே தளபதி தான் போகிறோம். இப்போ குடும்பம் முதல்லலாம் யாருக்கு போட்டுட்டு இருந்தாங்க? எல்லாம் ஏடிஎம்கே தான். இப்போ எல்லாமே மாற்றாங்க. தளபதினாலுமே உயிர் தான். குடும்பமே செலவு பண்ணி எங்களுக்கு மாநாட்டுக்கு அனுப்புறதே எங்கள் குடும்பம் தான். எப்படி இருக்கு மாநாடு? ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு மாநாடு பயங்கரமாக இருக்கு. உங்கள் பேர்? கமலக்கண்ணன். கமலக்கண்ணன். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே குடும்பம்லாம் போட்டீங்க, இப்போ தளபதிக்கு போடுறீங்க. களம் இறங்கிட்டீங்க. ஆமாம், எங்கள் குடும்பத்தில் வந்து தளபதி வரன்னு சொன்ன உடனே நாடார் வைக்கிறதுலேருந்து செலவு பண்ணுறதுலேருந்து நாங்கள் கட் அவுட் வைக்கிறதுலேருந்து எல்லாம் எங்கள் குடும்பம் சேர்ந்தே வைக்கிறோம். நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோட எல்லாமே அம்மா அப்பாலேருந்து எல்லாமே செலவு பண்ணி நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, குடும்பம் எல்லாமே சேர்ந்து நாங்கள் சீக்கிரமாக பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் செயல்படுத்தவோ நடத்தவோ முடியறதுக்கு தளபதி ஆளால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சீமான் பேசுறது இதுக்கு முன்னாடி நாங்களும் சீமானை விரும்பத்தான் செஞ்சோம், இல்லாமலாம் கிடையாது. அன்னைக்கு நிலைமைக்கு அவர் அந்த மாதிரி இருந்தார். இப்போ அவரோட பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்கல. அதாவது உள்ள இருக்க தொண்டர்களை அவமானப்படுத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் அராஜக செயல் மாதிரி இருக்கு. அவங்கள நம்பி வர்றவங்கள அவங்க தான் பாதுகாத்துக்கணும். அவங்களே அத்துமீறி நடக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி தளபதி வந்து இப்போ தான் வந்திருக்காரு. இவர் நாட்டுக்கு அதாவது அவ்வளோ கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தெல்லாம் விட்டு எங்களுக்காண்டி உள்ள களத்தில் இறங்கியிருக்காரு. நல்லது செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஜெயிச்சு கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆட்சி கொடுப்பார். தளபதி தளபதி விருதுநகர் வடமேற்கு மாவட்டத்தில் வரோம். எங்கள் மாவட்டத்தில் பேர் மாறி சொல்லுவோம். நாங்கள் வந்து கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஒர்க் பண்ணுறோம். எப்படி இருக்கு எலெக்ஷன் அடுத்து வர 26 எப்படி இருக்கும்? அதனால் விஜய் ஆட்சி இருக்குமா? ஆட்சியை கொண்டு வரது தானே ரொம்ப மாறும். விஜய் ஆட்சியில் உட்காருவார். போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டுலாம்? நாங்கள் போன தடவை வந்து ஏடிஎம்கே போட்டோமே. இந்த தடவை மாற்றா வந்து தளபதிக்காக கொண்டு வருவோம். எப்பவுமே தளபதிக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ரசிகராக ஏடிஎம்கே போட்டுட்டு ஏன் நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் அண்ணனோட தீவிர ரசிகர் தான். தீவிர ரசிகர். வீட்டில் எல்லாரும் அதுக்கு போடுவாங்க. எங்கள் வீட்டில் டிஎம்கே இருந்தாங்க. இப்போ வந்து தளபதிக்காக. நீங்கள் மட்டும் ஏடிஎம்கே போட்டீங்க? நாங்கள் மட்டும் ஏடிஎம்கே. அது நேரத்தில் எங்கள் ஊரில் இருந்தாங்க. அதனால செய்கிற வேட்பாளர் நல்லா வேட்பாளர் இருந்தார். அதனால அவருக்காக ஓட் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போ வந்து எங்கள் தளபதிக்காக அரசியல் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் தாலுக்கா வந்துருக்கிறோம். தளபதி பேசுகிறோம். நாங்கள் கர்நாடகா எல்லையிலேருந்தே வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் தளபதி வந்து 2026 ஆட்சி அமைப்பார். எங்களாமே எத்தனை ஜனங்க வந்துட்டு இருக்கிறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. இந்த ரோடே இன்னும் பிளாக் ஆகுதுன்னு தெரியல. ஜனங்க இத்தனை 2 நாளாக முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த 2026 பற்றி நாங்கள் ஆட்சி அமைக்கிறது கன்ஃபார்ம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்கள் இந்த தடவை முதல் ஓட்டா 2வது ஓட்டா? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு. இதுக்கு முன்னாடி எதுக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு போட்டிருந்தோம். சரி. டிஎம்கேக்கு ஓடல. இந்த தடவை விஜய்க்கு? இனிமே விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். அவங்க ஜனங்களுக்கு நாங்கள் யாருக்கு போகிறோம் என்னென்ன விஷயம் அவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியும். உங்கள் பேர் எதுங்க? உங்கள் பேர்? எங்கள் பேர் விஜய் தாங்க. என் பேர்
அதனால என்ன பார்க்க போறீங்க என்ன பேருக்கு இல்ல இல்ல நீங்க வந்து ஈரோடு நீங்க ஈரோடு தான். இந்த தடவை எப்படி இருக்கு விஜயோட இது மாநாடு எப்படி இருக்கு? நீங்களே பாருங்க, ட்ரோன் கேமரா வச்சு பாருங்க, சும்மா முதல் மாநாட்டுக்கு போனீங்களா? எப்படி இருந்துச்சு விக்கிரவாண்டி? சூப்பரா இருந்துச்சா? அடுத்த தளபதி தான். போன தடவை ஓட்டு போட்டீங்களா? நான் ஒரு 7-8 ஓட்டு போட்டீங்க. போன தடவை யாருக்கு போட்டீங்க? டிஎம்கே போட்டேன். இப்போ இதே கும்பிடுங்க வாங்கண்ணே. நீங்க டிவிக்கே தான். டிவிக்கே 2026 டிவிக்கே தான். டிவிக்கே எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மொழியும் எதுவுமே கிடையாது. அடிச்சு சொல்லுவாரு வரது அதுக்கு வரது மாநாட்டு வர போன தடவை போட்டீங்களா ஓட்டு? யாருக்கு போட்டீங்க? நான் ரெட்டலைக்கு போட்டேன். இந்த தடவை டிவிக்கே தான். இந்த தடவை டிவிக்கே. ஓகே எல்லாரும் எங்களுக்கு வந்து தளபதியோட கொள்கைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு முழு உரிமை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க எல்லாருமே வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டோம், தளபதிக்காக வந்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா கூட்டமும் எங்களோட சகோதரர்களாக தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாருமே ஒரு பெண்களுக்கான மரியாதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கறத எங்க கட்சியில மட்டும்தான் நடக்கிறது. நாங்க இப்ப இருக்கிற நாங்க இருக்கிறத பாருங்க, இது யாருன்னே தெரியாது எங்களுக்கு. ரெண்டாயிரம் சீமான உங்க கட்சியை உங்க தலைவரை பத்தி அவர் வந்து பைத்திய மாதிரி அவர் வந்து நேரத்துக்கு ஒரு தடவை பேசுவாரு. யாரா சொல்றீங்க? சீமான் வந்து நேரத்துக்கு ஒரு தடவை என் தம்பியும் பாரு, அப்புறம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போயில அடிபடுவேன் பாரு, அதுக்கப்புறம் நாங்க கூட்டணி சேர்றது மாதிரி வந்தோம்னா மத்த கட்சிக்கு பிடிக்கலன்னு பேசுவாரு. அவர் பேச்செல்லாம் நாங்க காதுல வாங்கிக்கிறது இல்ல, நாங்க வாங்கிக்கிறது இல்ல. அவர் எங்களோட தலைவர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் யார் பேசினாலும் சரி, பெண்களே போதும், நாங்க யாரு தவறாக ஆனால் எங்களை அப்படி எங்க தலைவர் வளர்க்கவில்லை, நல்ல வழிபடுத்தி யார் பேசினாலும். 2026 தேர்தல் எப்படிக்கா இருக்கும்? 2026 நீங்க பாத்துருப்பீங்க. நிச்சயம் பெண்கள் ஓட்டும் சரி, ஆண்கள் ஓட்டும் சரி, வருங்க அந்த வயசான அம்மாவை பாத்துருப்பீங்க. தளபதிங்கிற ஒரு மனுஷனுக்காக எல்லாருமே 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டுவான். இவங்களுக்கு மட்டும் எப்படா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு வயிற்றுல இருக்காங்க. போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை வந்து நாங்க வந்து சீமானுக்கு தான் போட்டோம். ஆனா இப்ப எங்க தளபதி, நான் சீமானுக்கு போட்டோம், சீமான வந்து புடிச்சது. ஆனா இப்ப எங்க தளபதி வந்ததுக்கு அப்புறம் நேரத்துக்கு ஒரு பேச்சு, அதனால அவர்கிட்ட இருந்த கூட்டமே வந்துருச்சு வெளியில. சீமான் கிட்ட எங்களோட நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இருந்தாரு. வெளியில மட்டும்தான் ஜாதி இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு பேசுறதே தவிர முழுக்க அவர் பேசுறது எல்லாமே ஜாதிய ஒரு இதாத்தான் பேசுவார். உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு பைத்தியத்துக்கிட்ட இருக்க கூடாதுன்னு எல்லாருமே வெளியில வந்துட்டு. எப்படி இருக்கு மாநாடு? வந்திருக்கா எங்க இல்லாத மக்கள் பூரா அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. இவர மாதிரி எங்க இந்த மாதிரி நடந்தது? போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டு? போன தடவை முதல்ல வந்து சூரியனுக்கு தான் போட்டேன். நீதான் இவர் சிறப்பாக விருதுநகர் வடமேற்கு மாவட்டத்தில் வரோம். எங்கள் மாவட்டத்தில் பேர் மாறி சொல்லுவோம். நாங்கள் வந்து கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஒர்க் பண்ணுறோம். எப்படி இருக்கு எலெக்ஷன் அடுத்து வர 26 எப்படி இருக்கும்? விஜய் ஆட்சி இருக்குமா? ஆட்சியை கொண்டு வரது தானே ரொம்ப பாடுபட்டு ஆட்சியில் உட்காருவார். போன தடவை யாருக்கு போட்டீங்க ஓட்டுலாம்? நாங்கள் போன தடவை வந்து ஏடிஎம்கே போட்டோமே. இந்த தடவை மாற்றா வந்து தளபதிக்காக எப்பவுமே தளபதிக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ரசிகராக ஏடிஎம்கே போட்டுட்டு ஏன் நாங்கள் ஆரம்பிச்சு எங்கள் அண்ணனோட தீவிர ரசிகர் தான். தீவிர ரசிகர். வீட்டில் எல்லாரும் அதுக்கு போடுவாங்க. எங்கள் வீட்டில் டிஎம்கே இருந்தாங்க. இப்போ வந்து தளபதிக்காக. நீங்கள் மட்டும் ஏடிஎம்கே போட்டீங்க? நாங்கள் மட்டும் ஏடிஎம்கேக்கு அது நேரத்தில் எங்கள் ஊரில் இருந்தாங்க. அதனால செய்கிற வேட்பாளர் நல்லா வேட்பாளர் இருந்தார். அதனால அவருக்காக ஓட் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போ வந்து எங்கள் தளபதிக்காக எந்த ஊர்ல இருந்து வரீங்கக்கா? சிவகங்கையிலேருந்து. எப்படி இது முதல் மாநாடு உங்களுக்கு? ரெண்டாவது மாநாடு? எப்படி இருக்கு மாநாடு? எப்படி இருக்கு இந்த வர எலெக்ஷன்ல விஜய் வந்துருவாரா? போன தடவை ஓட்டு போட்டீங்களா? போன தடவை யாருக்கு போட்டீங்க? அம்மாவுக்கு போட்டீங்க. இந்த தடவை டிவிக்கு. ஏன் அம்மாவுக்கு போட்டு மாறுறீங்க?
ரொம்ப இல்ல இப்ப அந்த ஆட்சி இப்ப இல்ல. இப்ப விஜய் வரட்டும் நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க? சிவகங்கையில இருந்து. எப்படி இருக்கு? போன தடவை ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.